ஹலோ கைஸ், வெல்கம் டு evergreentarpaulinindustries கோயம்புத்தூர். நம்ம ஃபேக்ட்ரி அமைச்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சின்னியாம்பாளையம் கோயம்புத்தூரில். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அசோலா பெட்டில் எப்படி மீன் வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறக்காக ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் அசோலா பெட்டை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதும் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அசோலா பெட்டு தான். அசோலா பெட்டை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி மார்க் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே சொல்ல போகிறோம். இப்போ ஒரு அசோலா பெட்டை வந்து நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சிடணும். அதில் பாக்கெட் சைடில் கொடுத்துருக்கோம். அந்த பாக்கெட்டுக்கு நேராக ஒவ்வொரு கல்லாக வச்சுட்டு வாங்க, நம்ம இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்கெட்டுக்கும் நேராக ஒவ்வொரு கல்லை நம்ம வைக்கிறோம் மார்க்கிங்காக. ஸோ மார்க்கிங்காக இந்த ஒவ்வொரு கல்லையும் வைக்கிறப்போ அந்த இடத்துல குழி தோன்றக்காக, ஒரு சின்ன சின்ன குழியை தோண்டி நம்ம ஸ்டிக் இன்செர்ட் பண்ணுறக்காக பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றியும் கல் வச்சுருக்கோம். இப்போ கல் வச்ச இடத்துல எல்லாமே குழியை தோண்டி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாமே கல் வச்ச இடத்துல குழியை தோண்டி இருக்கும். இது ஒரு ஈஸியான மெத்தடு. ஸோ அதனால் இதை வீடியோவாக போட்டிருக்கிறோம். என்ன டைப்பு தார்பாலினாலும், என்ன டைப் அசோலா பெட்னாலும், என்ன டைப் வெர்மி பெட்னாலும் நாம் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். என்ன சைஸுனாலும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு 2க்கு 2 அசோலா பெட் வேணுனாலும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அந்த அசோலா பெட்டோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அசோலா கல்டிவேஷனுக்காக தான் யூஸ் ஆகுது. அதே சமயத்தில் ஃபிஷ் வளர்க்குறக்கும் யூஸ் ஆகுது. இன்றைக்கி எப்படி ஃபிஷ்ஷை இதில் வந்து நம்ம விட்டு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி அசோலா பெட்டை காமிக்கிறோம். ஸோ நம்ம குழியை தோண்டி இருக்கோம். ஃபுல்லாகவே குழியை தோண்டிய இடத்துல அசோலா பெட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கிறோம். ஸோ அசோலா பெட்டை ஓப்பன் பண்ணி வச்சதுமே அந்த குழியில் அந்த பாக்கெட்டுக்கு நேராக அந்த குழி எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டிக்ஸை நம்ம ரெடியாக வச்சுருப்போம். அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து அந்த குழிக்குள்ளே உள்ளே விடுறோம். இதெல்லாமே ஸ்டிக்ஸு. ஸோ இது கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நம்ம தோட்டத்துலேயே ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த குழியெல்லாம் நேராக அந்த பெட்டுக்கு நேராக வச்சு அந்த ஸ்டிக்ஸ் எல்லாமே அந்த பாக்கெட்டுக்குள்ளே விட்டு அந்த குழிக்குள்ளே விடுறோம். அதுதான் இப்போ பண்ணுறாங்க. அசோலா பெட்டை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ பெரிய இதில் விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த பாக்கெட்டுக்குள்ளே விட்டு அந்த குழிக்குள்ளே விட்றாங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த மாதிரி தான் சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த குழிக்குள்ள விட்டது இந்த மாதிரி சைடில் எல்லாம் மண்ணை தள்ளி, நீங்கள் லைட்டாக மண்ணை தள்ளி ஒரு ஸ்டிஃபாக கொடுத்தீங்கன்னாவே போதும். பெருசாலாம் ரொம்ப எஃபோர்ட் போட தேவையில்லை. லைட்டாக மண்ணை தள்ளினாவே போதும். இந்த அசோலா பெட்டை பற்றி நம்ம சொல்லணும்னா, உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியலு. உள்ள ஒயிட்டு, வெளியே வந்து ஆலிவ் க்ரீனு. இந்த மெட்டீரியல் இந்தியாவில் இருக்க யாருமே பண்ணுறதில்ல, நாம் மட்டும்தான் இந்த கலரில் பண்ணுறோம். எந்த ஒரு அசோலா பெட்டும் இந்த கலரில் வர்றது கிடையாது. வெளியே ஆலிவ் க்ரீனு, எல்லாமே வெளியே வந்து கிளிப்பச்சை க்ரீனில் கொடுப்பாங்க, நம்ம ஆலிவ் க்ரீனில் கொடுக்குறோம். அதுலேயே நம்ம குவாலிட்டி தனியாக தெரியும். ஸோ அதனால் ஸ்பெசிஃபிக்காக அந்த கலரை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம். நம்ம குவாலிட்டி வந்து மற்றவங்களோட மிங்கிள் ஆகாமல் இருக்க யூனிக்காக நம்ம இந்த கலரில் கொடுக்குறோம். ஸோ ஆலிவ் க்ரீன் அவுட்டர் சைடு, இன்னர் சைடு ஒயிட்டு. இதே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆலிவ் க்ரீன்லேயும் இருக்குது, இந்த கலரில் இருக்கும். சேம் குவாலிட்டி, ரெண்டுமே சேம் குவாலிட்டி தான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே ஸ்டிக்கை நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. சும்மா மண்ணை லைட்டாக தான் தள்ளி விட்ருக்காங்க, அதுக்கே எவ்வளோ ஸ்டிப் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த அசோலா பெட் வந்து பார்த்திங்கன்னா 12 அடி நீளம், 4 அடி அகலம், 1 அடி ஹைட்டு. ஸோ இங்கே வந்து எக்ஸஸ் வாட்டர் வந்து வெளியே போகிறதுக்காகவே இந்த விண்டோஸ் கொடுத்துருக்கோம், அதாவது டாப் சைடில். ஸோ எக்ஸஸ் வாட்டர் மழை இது பேஞ்சு தண்ணி ஃபுல்லாக ஆச்சுன்னா எக்ஸஸ் வாட்டர் வந்து இந்த வழியாக வெளியே போயிடும். ஸோ அதை ஜன்னல் மாதிரி கொடுத்துருக்கோம், மஸ்கிட்டோ நெட் மாதிரி போட்டு ஜன்னல் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் எல்லா பக்கமே கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல். இவ்வளோ தான் இன்ஸ்டாலேஷன், ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, இவ்வளோ தான்.
இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நம்ம ஆக்சுவலாக வந்து 12x4x1 அசோலா பெட்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போது அதுக்குள்ளே நம்ம வாட்டரை ஊற்றுறோம். நீங்கள் ஓஸ் பிடிச்சி விட்டாலும் பரவாயில்ல, இல்லை வாட்டர் இந்த மாதிரி பிடிச்சி விட்டாலும் பரவாயில்ல. அசோலா கல்டிவேஷன் பண்ணோன்னா தண்ணி கொஞ்சம் பியூராக இருந்தால் பெஸ்ட்டுங்க, நல்லாவே அசோலா வரும். அதே மாதிரி ஃபிஷ்ஷும் நீங்கள் விடுற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி நல்ல தண்ணியாக இருந்ததுன்னா ஃபிஷ் நல்லா வரும். ஸோ உப்பு தண்ணி மேக்ஸிமம் அசோலா பெட்டுக்கும் ஃபிஷ் வளர்க்குறதுக்கும் எப்போவுமே செட் ஆகாது. நல்ல தண்ணி மட்டும்தான் செட் ஆகும். இப்போ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றி ஃபில் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த அசோலா பெட்டில் நாம் ஃபிஷ்ஷை வந்து நம்ம உள்ளே விட போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மீன்கள் அனைத்தையுமே இதுக்குள்ளே விட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் அசோலா பெட்டில் அசோலா தான் பார்த்துருப்போம். இன்றைக்கி ஃபிஷ்ஷை வந்து எப்படி உள்ளே விட்டு நம்ம இருக்க போகுதுங்கிறத பார்க்குறோம். ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இதுக்குள்ளே தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்குள்ளே நீ மீனை தான் விடணும். மீனை கொண்டு வர சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் கொண்டு வந்தாச்சு. நம்ம அதுக்குள்ளே விட்றாங்க. இதெல்லாமே மீனுங்க. கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஏகப்பட்ட மீனுங்க. குட்டி குட்டி மீனுங்க ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே உள்ளே ஊற்றுறாங்க இந்த தண்ணியுடைய. ஸோ எல்லா மீனுமே எவ்வளோ குயிக்காக ஃபாஸ்ட்டாக நீந்துது. கிட்டத்தட்ட குட்டி மீனுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது சாம்பிளுக்காக இந்த மீன்ஸ் எல்லாம் விட்ருக்குறோம். நீங்கள் எவ்வளோ பெரிய மீன்னாலும் வளர்த்தலாம். ஏன்னா 1 அடி ஹைட் இருக்குது, 12 அடி நீளம் இருக்குது, 4 அடி அகலம். ஸோ தண்ணியை ஃபில் பண்ணிங்கனாவே அந்த மீனுகளுக்கு உண்டான இதாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மீன்ஸு உள்ளே இருக்குது. இவ்வளோதாங்க அசோலா பெட் 12க்கு 4க்கு 1 எவ்வளோ அழகாக இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே மீனே விட்டாச்சு. ஸோ தண்ணி எக்ஸஸாக வந்தால் கூட அந்த விண்டோவில் வந்து வெளியே எக்ஸ்பெண்ட் ஆகிடும். மீன் வெளியே போகாது, அசோலாவும் வெளியே போகாது. சிம்பிளான வெறுமை பெட்டு. என்ன சைஸு தார்பாயினாலும் சரி, அசோலா பெட்டுனாலும் சரி, வெறுமை பெட்டுனாலும் சரி, எவர்கிரீன் தார்பாலின் செஞ்சு கொடுக்கும். ஸோ நாங்கள் மேனுஃபேக்சரர்ஸ் யூனிக்கான மெட்டீரியல் தான் நாங்கள் பண்ணுறோம். இந்த மெட்டீரியல் எல்லாமே யூவி ஸ்டெபிலைஸ்டு. குவாலிட்டி வந்து 100% நல்லாயிருக்கும். ஸோ லைஃப் வந்து அரௌண்ட் 5 to 7 years வரும் ஷியூராக. அதுக்கு முன்னால் கிழிஞ்சாலும் நீங்கள் கொண்டு வந்தால் மாற்றிக்கலாம். கிளியருக்கு சான்ஸே கிடையாது. ஸோ 5 to 7 years கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். வேறு என்னன்னாலும் நாம் செஞ்சு கொடுக்குறோம். சோலா பெட்டில் சைஸில் வெறுமை பெட்டுனாலும் என்ன சைஸ்னாலும் பண்ணி கொடுக்குறோம். இவ்வளோதாங்க. அழகான ஒரு அசோலா பெட்டை எப்படி அழகாக இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்கிறது சிம்பிளாக நம்ம சொல்லியிருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும், எல்லா விவசாய பெருமக்களுக்கும் போய் சேரட்டும். தேங்க்யூ.